ஹாய் நண்பா, நம்ம வாய்ஸ்மென் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பெண்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்களோட துணை எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒப்பீனியன்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன? ஏன் பெண்களுக்கு ஆண்களோட துணை தேவையில்லை? அப்படி ஆண்கள் எந்த இடத்துல லேக் ஆகுறாங்க? பொண்ணுங்க அப்படி என்ன புதுசாக டெவலப் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெண் ஒரு ஆண் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆண் ஒர்த்தான ஆணா இல்லை ஒர்த்லெஸ் மென்னா அப்படிங்கிறத வச்சு தான் அந்த பெண் வந்து அந்த ஆண் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற நிறைய பெண்களோட பார்வையில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஆண்கள் ஒர்த்லெஸ்ஸான ஆண்களாக தான் தெரிகிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நிறைய ஆண்கள் ஃபெயிலியரான ஆண்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தாண்டி அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த உலகம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி ஒரு பெண்ணை ஏமாற்றி போட்டலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா நிறைய ஆண்களுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பராக உங்களுடைய அகாடமிக், அதாவது எஜுகேஷனாக இருக்கலாம், உங்களுடைய கேரியராக இருக்கலாம், அதே மாதிரி உங்களுடைய மேஸ்குலின் பிஹேவியராக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப நம்மளுடைய வீடியோவில் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான். உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் உங்களை வந்து ஒரு பிராண்டாக இந்த சொசைட்டியில் காட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களை யாருமே வேணாம் அப்படின்னு இக்னோர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நிறைய ஆண்கள் இதை பண்ணுறது கிடையாது. ஒன்று எமோஷ்னலாக ஒரு பொண்ணுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்குறது, இல்லை இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு எமோஷ்னலாக சப்போர்ட் கொடுக்காம ஒன்லி மணியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு தூக்கி எறியும் பொழுது நீங்கள் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நிற்கிறது. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு ஆண் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெண்டாவது உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபிட்டாக வைக்கணும். அதை தாண்டி உங்களுக்கு நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பெண்ணுக்கிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியணும். ஆனால் இதை நிறைய ஆண்கள் பண்ணுறது கிடையாது. ஒரு சர்க்கிளை போட்டு ஓகே இந்த பொண்ணு வந்து நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிடுறீங்க. என்றைக்கு இந்த பொண்ணு நம்மளுடைய பொண்ணு தானே, என்ன பண்ணிட போகிறா அப்படின்னு உனக்கு ஒரு தாட் வருதோ அன்றைக்கே உனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு கண்டிப்பாக நம்மளை வந்து காப்பாற்றிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காகவே ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. நிறைய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஓவர் அட்வான்டேஜ் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக இன்றைக்கி இந்த சோசியல் மீடியாஸில் இருக்கிற இந்த மோகம் அப்படிங்கிறது நிறைய குடும்பங்களை அழிக்குது. இதில் அதிகமாக சஃபர் ஆகுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஆணாக தான் இருப்பான். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பூமாகறாங்க, இல்லை ஏதோ ஒரு பண்ணுறாங்க அப்படின்னா அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஆயிரக்கணக்கான சிம்புகள் இருக்கிறாங்க. முக்கியமாக அந்த சிம்பிளோட உதவியால் அந்த பொண்ணு வந்து ஈஸியாக சர்வை பண்ணிடுறாங்க, ஃபினான்ஷியலாகவும் சரி இல்லை வேறு ஒரு ஸ்டேட்டஸ் வைஸும் சரி. ஆனால் ஒரு ஆண் வந்து இந்த சர்வைவலை பண்ண முடியுமா அப்படின்னா இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த ஆயிரக்கணக்கான சிம்புகளுக்கு தெரியாது. அதாவது நம்மளுடைய லைஃப்லேயும் இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் நம்மளுடைய ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவனுங்களோட எய்மே என்னவாக இருக்கும் அப்படின்னா, காஞ்சி போய் இருக்கிற அவங்களுடைய காட்டில் ஏதோ ஒரு ட்ராப் மழை விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவன் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவான். அதுதான் இங்கே நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ பேசினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய ஆண்கள் இருக்கானுங்க. அதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கானுங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஆணை நீ இருக்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பொண்ணை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து நீ வந்து சோசியலைஸ் ஆகணும். இந்த உலகம் எப்படி இருக்குது, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னா உன்னால் கண்டிப்பாக சோசியலைஸ் ஆக முடியாது, ஒரு பொண்ணையும் ஹேண்டில் பண்ண முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணை வந்துட்டு நீ உன்னோட லிமிட்டில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறியா, இல்லை அந்த பொண்ணு கூட பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பானுங்க. அந்த இடத்துல தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். நீ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னா அந்த பொண்ணு கண்ட்ரோல் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பூம் ஆகிட்டாங்க அப்படின்னா நீ சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் கேஸில் போய் அவனை தூக்கி எறிஞ்சது கூட அந்த பொண்ணு யோசிக்காது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற லீகல் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வக்கீலாக இருக்கிறவங்க குறை சொல்லலை, அவங்களுக்கும் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜாக வந்து வராங்க. உனக்கு வந்து இவ்வளோ அலுமினி இல்லை இவ்வளோ மெயின்டெனன்ஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா நீ எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அந்த பொண்ணுங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணலை. ஒரு ஆணுக்கிட்ட இருந்து ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்குது, நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கோம், சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபீல் வருது அப்படின்னா அந்த பொண்ணு எதை வேணால் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஆணாக வந்து என்ன சொல்கிறது, ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நீ ஒரு தப்பு பண்ணுற அப்படின்னா, அதாவது அந்த பொண்ணு கூட உனக்கு டிஸ்பியூட் ஆகி ஏதோ ஒரு பிரச்சனையாகி
நீ எங்கேயோ லீகலாக போகிற அப்படின்னா உன்னை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, உன்னை சுற்றி இருக்கிற உன்னோட ஃபேமிலியும் அஃபெக்ட் பண்ணும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களால் அந்த அந்த என்ன சொல்ல மாமா, மச்சான், மருமை, அக்கா, தங்கச்சி எல்லாருமே வந்து சஃபர் ஆகிட்டு இருக்கானுங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ நீ என்ன பண்ணுற அப்படின்றத, அதாவது ஏன் இன்றைக்கி வந்து இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஒரு பையனை பிடிக்க மாட்டுது அப்படின்னு யோசிக்கிறத தாண்டி நீ ஒர்த்தா இருக்கியா இல்லையா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஒர்த்தா இருக்கிற நிறைய ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொண்ணுங்களை ஈஸியாக கேப்சர் பண்ணிடுறானுங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆணை வேணாம் ஒர்த்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு ஒருத்தான மென்னு கூட தான் அவங்க வந்து லைஃப்பை வந்து ரன் பண்ண போகிறாங்க, இல்லை சர்வைவலுக்காக அவங்க கூட சேர்ந்து வாழ போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் அந்த ஒர்த்தா இருக்கிற அந்த கேட்டகரியில் சேரணும்னு நினைக்கக்கூடாது. அதை வந்து நிறைய ஆண்கள் வந்து யோசிக்கிறதே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு பெண் கூட மட்டும் பழக வேண்டியது, அந்த பொண்ணு தப்பாயிட்டா அப்படின்னா பெண்களே இப்படி தான் சொல்லிட்டு பெண்கள் சொசைட்டிக்கு எதிராக நிற்க வேண்டியது. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு பொண்ணுக்கு எதிராக நிற்கிற அப்படின்னா கண்டிப்பாக லீகலாக நீ நிறைய சஃபர் ஆவ. அது மட்டும் கிடையாது, இந்த சொசைட்டியில் இருக்கிற சிம்புத்தாயில்களும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டானுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சொசைட்டியில் அவன் இருக்கான் நானும் இருப்பேன் அதெல்லாம் தேவை கிடையாது. ஒரு மென்னுக்கு தேவையான குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு உன்னுடைய லைஃப்பை எவ்வளோ ஹாப்பியாக நீ எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகிற அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் ஹாப்பியாக இருக்க முடியும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், உன்னோட கம்ஃபர்ட் என்ன அப்படிங்கிறத நீ யோசி. அதை விட்டுட்டு அடுத்தவன் என்ன பண்ணுவான், அவனுடைய லைஃப் அப்படி தான் இருக்குது, ஸோ என்னோடய லைஃப் இப்படி இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எந்த ஒரு பிளைண்டாக ஒரு முடிவுக்கு வராதிங்க. அதை தாண்டி இன்றைக்கி இருக்கிற லீகல் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சமாக அதை அவேராக இருங்க. ஏன் அப்படின்னா நிறைய பெண்களை பாதுகாக்கிற சட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களை வந்து சஃபர் பண்ண வைக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீ பண்ணுற ஒவ்வொரு சம்டைம்ஸ் நிறைய பேர் அடிப்பானுங்க, ஃபிசிக்கல் வயலேஷன்லாம் பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் ஒன்று வந்து செதுக்கி விட்டுரும். பிடிக்கல அப்படின்னா மியூச்சுவலாக பேசி பிரிகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தேவையில்லாமல் உங்களுடைய லைஃப்பை நீங்களே காம்ப்ளெக்ஸ் பண்ணாதீங்க. இருக்கிற ஃபினான்ஸை வச்சு அதுக்குள்ளே எப்படி ரன் பண்ண முடியும் அப்படின்னு ஆரம்பிங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத விஷயத்த பண்ணி தான் குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணிடுவானுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சரி பண்ணவே முடியாது. அது நடக்காத ஒரு விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்க, அது வந்து என்ன மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது இம்பேக்டை கொடுக்கும் அப்படிங்கிறத யோசித்து பண்ணுங்கள். ஆண்களுக்கு பெண்கள் தேவை, அதே மாதிரி பெண்களுக்குமே ஆண்கள் தேவை. கடைசி காலத்தில் ஒரு ஆணுக்கு கண்டிப்பாக பெண் தேவை. ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் தேவையா அப்படின்னா தேவை, ஆனால் ஒருத்தான ஆண்கள் மட்டும்தான் தேவை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒருத்தான ஆணாக உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.